வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருண் அண்ட் தென் அர்ச்சனா இவங்க 2 பேருக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கான ஃபோட்டோ அண்ட் தென் அந்த போஸ்ட்டில் என்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வந்து அர்ச்சனா வந்து வின் பண்ணியிருந்தது எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் சீசன் 8ல் அருண் வந்து கண்டிப்பாக டைட்டில் அடிப்பார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உள்ளே வந்தார். பட் அவரால் அடிக்க முடியல. பட் ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்து எல்லாருக்கும் டஃப் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து எப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு டாக் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்தது. ஸோ எப்போ அப்படின்னு எல்லாருமே கேட்டப்போ அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே போயிட்டு ஒரு நல்ல குட் நியூஸ் தான் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஒரு வருஷம் ஒரு வருஷம் கிடையாது, லைக் அரௌண்ட் 7 மந்த்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அருண். ஸோ அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராமில். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் என்கேஜ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அர்ச்சனாவை டேக் பண்ணி அவங்க வந்து போட்டிருக்காரு ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டோரியிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிக்சரை வந்து ஷேர் பண்ணி வி ஆர் என்கேஜ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி அர்ச்சனாவை டேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பிக்சர் வந்து போஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டு வி ஆர் என்கேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃபி கண்ணாடி முன்னாடி நின்று எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இவங்க செல்ஃபி எடுக்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்து இவங்களை எடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஸோ அந்த பிக்சரை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 souls 1 heart endless love found my forever and ஸோ அவர் அட்வென்ச்சர் பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அர்ச்சனாவும் டேக் பண்ணியிருக்காரு அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில். இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் தர்ஷிகா அண்ட் தென் சத்யா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்க்ராட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ½ hour பிஃபோர் தான் இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து அவங்க போட்டாங்க. மேபி அஃபிஷியலாக நிறைய பிக்சர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலர் அப்டேட்ஸ் நம்ம வந்து நம்மளோட சேனல் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அர்ச்சனா இன்னும் எந்தவித ஸ்டேட்டஸ் அண்ட் தென் போஸ்ட்டும் வந்து இது வரைக்கும் போடல. மேபி இதுக்கப்புறம் போட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா சேருவாங்க அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். பட் எப்போ அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. இப்போ இவங்க 2 பேரும் வந்து என்கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடி சீக்கிரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ சத்யாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிக்சர் அப்படியே ஷேர் பண்ணி அருண் அண்ட் தென் அர்ச்சனாவுக்கு வந்து லைக் கங்க்ராட் சொல்லியிருக்காங்க. மை ஃபேவரட்ஸ் அப்படின்ற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரோட ஸ்டோரியில். ஸோ இன்னும் நிறைய என்கேஜ்மெண்ட் பிக்சர்ஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன். அதை பற்றி கண்டிப்பாக நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட ஆக்டிவிட்டீஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் சீசன் 9க்கான அப்டேட்ஸ் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.